ஹலோ மக்களே, வெல்கம் பேக் டு அவர் சேனல் பிக் பாஸ் சீசன் 9. இன்னைக்கான அன்சீன் ப்ரோமோ ரிலீஸ் ஆயிரு மக்களே. இந்த ப்ரோமோலயே சாண்ட்ரா அழுவுறதா வந்து காமிச்சிருக்காங்க. ப்ரோமோ 2ல அமித் கிட்ட சாண்ட்ரா அழுது இருந்தாங்களே, அது ஒரு கிளிப்பிங்கா தான் வச்சிருப்பாங்க. பட் ஆனா என்ன பேசினாங்கன்றதெல்லாம் தெரியாதுல. சோ அதனால இந்த அன்சீன் ப்ரோமோல வந்து அவங்க என்ன பேசினாங்கன்றதெல்லாம் டீடைலா காமிச்சிருக்காங்க. எனக்கு ஒரு விஷயம் புரியல. ஆல்ரெடி ஃபர்ஸ்ட் ப்ரோமோ செகண்ட் ப்ரோமோ விஜய் டிவில போட்டது நம்ம சாண்ட்ராவை பேஸ் பண்ணிருக்கு. அதே மாதிரி இப்போ அன்சீன் ப்ரோமோ வந்து சாண்ட்ராவை பேஸ் பண்ணியா போறீங்களே, இதுல இருந்து நீங்க என்ன சொல்ல வரீங்க? சாண்ட்ரா வந்து இந்த மாதிரி ரொம்ப ஃபீல் பண்றாங்க, சாண்ட்ரா வந்து கொஞ்சம் சிம்பத்தி ஓட்ட வந்து கொடுத்துருங்க மக்களே அப்படின்ற மாதிரி நீங்களே சொல்ற மாதிரி இருக்கு. இதுல அட்மின் வேற அதுல வந்து போட்டிருக்கிறத பாத்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், டைட்டில் கொடுத்துருப்பாங்களே, அதுல வந்து ஜியோ ஹாட் ஸ்டார் சைட்ல இருந்து அழுகாதீங்க சாண்ட்ரா எல்லாம் சரியாயிடும் அப்படின்ற மாதிரி ஒரு விஷயம் கொடுத்துட்டு இதுல பிஜிஎம் வேற சோகமா போடுற மாதிரி ஒரு பிஜிஎம் வேற போட்டிருக்காங்க. இது எப்படி எடுத்துட்டு போறான்னு எனக்கு புரிய மாட்டேங்குது மக்களே. பட் ஆனா இந்த இடத்துல வந்து ஒரு விஷயம் மட்டும் நல்லா நோட் பண்ணிட்டு தான் இருக்கு. சாண்ட்ரா நம்ம அமித் பார்கவ் கிட்ட என்ன பேசுறாங்கன்னா, அதாவது நான் வந்து எது பண்ணாலுமே வந்து குத்தம் சொல்றாங்க, பேசினாலும் குத்தம்ன்றாங்க, பேசலனாலும் குத்தம்ன்றாங்க, நான் என்ன பண்றதுனே தெரியாம தான் வந்து ஓரமா போய் உட்காந்துருக்கேன் யார்கிட்டயும் பேசாம அப்படின்ற மாதிரி அழுது அப்படியே சீனை கிரியேட் பண்றாங்க. தண்ணி எங்க இருந்து தான் உடனே தெரியல, தார தாரையா தண்ணி ஊத்துது. பட் ஆனா காலையில இருந்து இந்த ஒரு கண்டென்ட் தான் மக்களே போயிட்டு இருக்கு. அப்ப வீட்டுல ஒரு டாஸ்க்கும் வைக்கலையா? காலையில இருந்து அவனுக்கு டாஸ்க கொடுக்க மாட்டீங்க. அதாவது போன சீசன்லாம் பாத்தீங்கன்னா காலையிலேயே டாஸ்க் வச்சிருவாப்ல, பெண்ட நிமித்துவாரு. பட் ஆனா இந்த சீசன்ல வந்து காலையில இருந்து டாஸ்க் கொடுக்காம சாயந்தரமா வந்து டாஸ்க் ஆரம்பிக்கிறாரு. நைட் ஒரு 3 மணி நேரம் 4 மணி நேரம் டாஸ்க் வச்சு முடிச்சிடறாரு. எனக்கு புரியவே மாட்டேது, இது எதை நோக்கி போதும்னு எனக்கு தெரியவே இல்லை. சோ இந்த இடத்துல சாண்ட்ரா இப்படி சொல்லி அழுகுறாங்க. அதுக்கப்புறமேட்டு சாண்ட்ரா ஒரு விஷயத்த சொல்றாங்க, அதாவது எனக்கு இந்த வீட்டுல இருக்கவே பிடிக்க மாட்டேது, நான் வந்து வெளியே போயிடலாம்னு நினைக்கிறேன், சத்தியமா நான் வெளியே போயிடலாம்னு நினைச்சிருக்கேன் நிறைய வாட்டி, நான் எப்படியாவது வெளியே போயிடணும் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. மக்களே தயவு செஞ்சு சொல்றேன், சாண்ட்ரா அவங்களே வெளியே போறோம்னு விருப்பப்படுறாங்க. சோ நீங்க அவங்களை தயவு செஞ்சு வெளியே அனுப்பிச்சிருங்கதான் நான் இங்க சொல்றேன். ஏன்னா ஒரு மாதிரி வந்து எல்லாரையும் வந்து பின்னாடி பேசி பேசி ஒரு மாதிரி டார்கெட் பண்றாங்க, ட்ரிகர் பண்றாங்க, அழுது சிம்பத்தி ஓட்ட வந்து கிரியேட் பண்ணிக்கிறாங்க. இவங்க பேசுற பாயிண்ட்லாம் மட்டும் கரெக்டா பேசிடுவாங்களாம். அதாவது நம்ம திவ்யாவை பத்தி பின்னாடி பேசுறாங்க, கனியை பத்தி பின்னாடி பேசுறாங்க, அதுக்கப்புறம் நம்ம விக்கல் சிக்ரமோட கேரக்டர் சரியில்லைன்னு பேசுறாங்க, இந்த பக்கம் நம்ம சபரியோட கேரக்டர் சரியில்லைன்னு பேசிருக்காங்க. இன்னைக்கு காலையில கூட இந்த மாதிரி எல்லாரோட கேரக்டர் பத்தி தப்பு தப்பா பேசிருக்காங்க. கண்டிப்பா ஃபேமிலியில ஒன்னு உள்ள வரும்போது எல்லாரோட ஃபேமிலியை வந்து கண்டிப்பா நம்ம சாண்ட்ராவை போட்டு அடி அடிக்க போறாங்க. சோ அதுக்கு சாண்ட்ரா இந்த மாதிரி நீங்க எலிமினேட் பண்ணி வெளியே அமைச்சலாம். இதுல வேற வெளியே இருந்து ஒருத்தர் வேற வந்து சாண்ட்ரா இப்படிதான் பண்றாங்க, அதாவது பிரச்சனை சொல்றேன், சாண்ட்ரா வந்து நல்லா தான் கேம் ஆடுறாங்க. அவங்க வந்து அந்த திவ்யா கணேஷ் அந்த ஒரு மேட்டர் நடந்ததுல, அந்த சண்டே எபிசோட் முடிஞ்சதுக்கு அப்புறம் ஒரு விஷயம் பேசணும்னு சொல்லும் போது நம்ம சாண்ட்ரா என்னெல்லாம் கேட்க முடியாது எழுந்து போயிருப்பாங்களே, அதுக்கு ஒரு விஷயம் வந்து அங்க கிளாரிபிகேஷன் கொடுத்துட்டு இருக்காப்ல. அது மட்டும் இல்லாம என்ன வந்து திவ்யா வந்து யூஸ் பண்ணிட்டா, பிரதர் கார்டு யூஸ் பண்ணிட்டாங்களாம். பிரதர் கார்டை வந்து நம்ம பிரஜன் மேல வந்து திவ்யா யூஸ் பண்ணிட்டாங்களாம். எனக்கு புரியல, பிரஜன் பண்ண தப்புனாலதான் வெளியே போலாம்ல, அந்த பேப்பர் ஓடி வெளியே போயிட்டு வந்து தேவையில்லாம உதாரதான் விட்டுட்டு இருக்காப்ல. அதாவது பிரஜன் என்ன சொல்றாருன்னா, இவங்க வந்து என்ன யூஸ் பண்ணாங்க, திவ்யா வந்து என்ன யூஸ் பண்ணாங்கன்னு எனக்கு தோணுது இப்பதான். ஏன்னா வந்து நான் உள்ள போனோம்னா கண்டிப்பா அதை கேள்வி கேட்பேன் திவ்யா கிட்ட அப்படின்றாப்ல. உள்ள போய் மறுபடியும் நீங்க சண்டை போட்டு திவ்யாக்கான ஓட்டுகளை தான் இன்க்ரீஸ் பண்ணி கொடுக்க போறீங்கன்னு எனக்கு தோணுது. ஏன்னா திவ்யாவுக்கு இப்ப ஓட்டுகள் தாறுமாறா வந்து குவிஞ்சிட்டு இருக்கு. இதுக்கு முக்கியமான காரணம் சாண்ட்ராவும் நம்ம பிரஜன் அவர்களை தான். சாண்ட்ரா உள்ள இருந்து வேலையை பாக்குறாங்க, பிரஜன் வெளிய இருந்து வேலையை பாக்குறாப்புல. இவங்க ரெண்டு பேரும் இப்ப பிஆர் வேலை பார்த்துட்டாங்க திவ்யா இருக்கு. சோ இது எங்க போய் முடிய போகுதுன்னு தெரியல மக்களே. இதுல வந்து ரொம்ப ஃபீல் பண்ணி அழுதுட்டு இருக்காங்க. எதனால அப்படி தேம்பி தேம்பி அழுகுறாங்கன்னு தெரியல. இதெல்லாம் பார்த்துட்டு தான் கானாவினர் போயிட்டு உள்ள சொன்னாப்ல, நான் இதாவது இந்த அமித் பார்கவ் வேற உட்காந்து எல்லாத்தையும் வந்து கேட்டுட்டு இருக்காப்ல, இவராலதான் வந்து உன்ன அவங்க வந்து தலைமையில ஏறாங்க அப்படின்ற மாதிரி சொன்னோடனே விஜய் பார்வதி வந்து அந்த போன ப்ரோமோல சொல்லியிருப்பாங்க, ஆமா ஆமா அமித் பார்கவ் எதுக்கு இந்த தேவையில்லாத உடனே கானாவினர் இந்த பக்கம் போட்டு அடிச்சிருப்பாப்ல. ஆமாமா முன்னாலே இருந்தா அந்த மாதிரி நடக்குது, அமித்தை மட்டும் சொல்ல முடியாது, நீயும் தான் காரணம், நீயும் தான் போயிட்டு போயிட்டு பேசுற அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. இப்போ சாண்ட்ராவோட கேம் பிளான் என்னன்னா, அதாவது இந்த வீடு மொத்தம் 11 பேரை வந்து நம்ம இவங்களுக்கு அகேன்ஸ்டா இருக்காங்க, சாண்ட்ராக்கு அகேன்ஸ்டா இருக்காங்களாம். சாண்ட்ரா எல்லாரும் கார்னர் பண்றாங்களாம், சாண்ட்ரா எல்லாரும் போட்டு அடி அடின்னு அடிக்கிறாங்களாம். சாண்ட்ராவோட ஒப்பீனியனை கூட சொல்ல விட மாட்டேங்கிறாங்களாம். சாண்ட்ரா வந்து என்னோட ஒப்பீனியனை கூட என்னால சொல்ல முடியல அப்படின்ற மாதிரி ஃபீல் பண்றாங்க. அதாவது இவங்களே உங்களை தனிமை படித்துப்பாங்களாம். இவங்களே வந்து இந்த வீட்டுல இருக்க ஹவுஸ்மேட்ஸ் எல்லாம் வந்து என்ன வந்து கார்னர் பண்றாங்கன்னு சொல்லிட்டு இவங்களா வந்து அந்த சோபா கார்னர்ல போய் உட்காந்துட்டு ஒரு மாதிரி சீனை கிரியேட் பண்ணிட்டு இருப்பாங்க. இந்த வீட்டுல யாரையும் கார்னர் பண்ணலன்றது இங்க தெளிவா சொல்லிக்கிற மக்களே. கார்னர் பண்ணா வெளியே கிளீனா தெரியும், அவங்களுக்கு மக்கள் ஆதரவு கொடுக்கலாம். பட் நானே என்ன கார்னர் பண்ணிப்பேன், எல்லாரும் என்ன கார்னர் பண்ணாலும் எனக்குள்ள தோணிட்டு நானே ஒரு விஷயம் பண்ணனா அது எப்படி எல்லாரும் ஒத்துக்க முடியும்? அழுது சீனை கிரியேட் பண்ற சிம்பத்தி ஓட்டுக்கு தான் நீ பண்றன்றதா எல்லாரும் சொல்ல முடியும். சோ அந்த மாதிரி தான் பண்றாங்க. அது மட்டும் இல்லாம குழந்தைங்க மேலாம் சத்திய வைக்கிறீங்க. சோ அதை வைக்காதீங்கன்னு தனிப்பட்ட ஒப்பீனியன். ஏன்னா குழந்தைங்களை எதுக்கு இதுல எழுக்கிறீங்க? உங்களோட கேம் விளையாட்டு போங்க. அதை விட்டு குழந்தைங்க மேல சத்தியமா சொல்றேன், அவங்க மேல சத்தியமா சொல்றேன்ட்டு உங்க மேல சத்தியம் பண்ணிக்கோங்க, நான் பண்ண தப்புக்கு என் மேல நானே சத்தியம் பண்ணிடுறேன் அப்படின்ற மாதிரி எனக்கு புரிய மாட்டேங்குது மக்களே. இந்த மாதிரி தேவையில்லாத நிறைய விஷயங்கள் வீட்டுல நடந்துட்டு இருக்கு. இதுல ப்ரோமோ கண்டா அதை கொடுக்குற மாதிரி கேள்வி. நேத்தோ 2 ப்ரோமோலயும் நம்ம சாண்ட்ராவை காமிச்சிட்டாங்க. இன்னைக்கு அன்சீன் ப்ரோமோ வச்சு வந்து டாஸ்க பேஸ் பண்ணிருக்கோம். அன்சீன் ப்ரோமோவும் சாண்ட்ராவை பேஸ் பண்ணியே இருக்கு. அதுதான் வந்து எனக்கு புரியல, சேனல் என்ன வந்து மீன் பண்றானே தெரியல. இதுல வந்து அழுகாதீங்க சாண்ட்ரா எல்லாம் சரியாயிடும் வேற ஒரு டேக் லைனை கொடுத்துருக்கீங்க. சோ இதெல்லாம் வச்சு பார்த்தா சாண்ட்ராவை ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து மேல தூக்கி வச்சு பேசிட்டு இருக்கீங்க. ஒருவேளை விஜேஎஸ் வந்து
சாண்ட்ராக்கு கப்ப கொடுத்து ரெடி பண்றீங்க அப்படின்ற மாதிரி எதனா சொல்லிட்டாரு என்னன்னு தெரியல. ஏன்னா ஃப்ரெண்ட் தான் வெளியே அமிச்சேன், ஃப்ரெண்ட் ஒய்ஃபையாவது ஜெயிக்க வச்சிருக்கேன், அப்பதான் என் ஃப்ரெண்ட் வந்து எனக்கு சப்போர்ட் பண்ணுவோம் அப்படின்ற மாதிரி எதனா ஒன்று பண்றாங்களான்னு எனக்கு புரிய மாட்டேங்குது. சேனல் அதிகமா வந்து சாண்ட்ராக்கு சப்போர்ட் பண்ணுறது எதுவும் தெரியல. சாண்ட்ரா ஃபேஸே கால்ல இருந்து ரீசர்ச் பண்ணிட்டு இருக்காங்க எல்லா இடத்துலயும். சோ அது எப்படி போய் முடிய போகுதுன்னு தெரியல. இது வந்து வெளியே மக்கள் கொந்தளிச்சு போயிருக்காங்க. என்னப்பா இந்த பொண்ணு வந்து சும்மா அழுதுட்டே இருக்க தவிர ஒண்ணுமே பண்ண மாட்டேங்குது. ஃபர்ஸ்ட் வாரம் வந்தோடனே போல்டான சாண்ட்ரா எல்லாரும் பார்த்தாங்க, கேமர் நல்லா ஃபயரா விளையாடாங்க, கேமர் போல இவங்க அப்படின்ற மாதிரி யோசிச்சோம். போக போக அவங்களோட கிராஃப் அவங்களே குறைச்சிக்கிட்டாங்க. எனக்கு புரிய மாட்டேது, இந்த வீட்டுல எல்லாரும் பண்றது தப்பு, அவங்க பண்றது கூட தான் ரைட்ன்றாங்க. அது எந்த வகையிலும் ஏத்துக்க முடியாதுன்றதா என்னோட தனிப்பட்ட கருத்து. மக்களே உங்களோட கருத்துக்களை கீழே கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க. அதை பார்த்து நான் தெரிஞ்சு அதுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, கூட இருக்க பெல் ஐக்கனை தட்டி விடுவாங்க. அப்பதான் நம்ம போற வீடியோ எல்லாம் உடனே வந்து சேரும். லவ் யூ, பை, டேக் கேர்.